Hello students, welcome to our channel. நாம் இன்னைக்கு exercise 1.1ல sum பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இவங்க என்ன கொடுத்திருக்காங்க? questions வந்துட்டு செட்டா கொடுக்காம sentence மாதிரி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இதில இருந்து நம்ம தான் வந்துட்டு செட்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன கொடுத்திருக்காங்க? இதில வந்து ரெண்டு எண்கள் யூஸ் பண்ணிருக்காங்க. ஒன்னு n அதாவது இயல் எண்கள் நேச்சுரல் நம்பர்ஸ், இன்னொன்னு பிரைம் நம்பர்ஸ். ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படினா என்னன்னு பார்க்கலாம். நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படினா இயல் எண்கள், அதாவது இந்த நம்பர் வந்துட்டு 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 அப்படினு சொல்லிட்டு அப்படியே அப் டு எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இத வச்சு a செட் கண்டுபிடிச்சுக்கலாம். a செட் என்ன கொடுத்திருக்காங்க? a வேல்யூ n less than 8. அப்போ 1ல ஸ்டார்ட் ஆகும் செட். அப்போ less than 8 அப்படினா up to 8 வரைக்கும் இருக்குமா இல்ல 7 வரைக்கும் இருக்குமா? நமக்கு வந்துட்டு 7 வரல தான் இருக்கும். ஏனா less than 8. சரிங்களா? இப்போ நம்ம வந்து a செட் வந்து ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து b செட் c செட். இது ரெண்டுக்குமே வந்துட்டு என்ன கொடுத்திருக்காங்க? பிரைம் நம்பர்ஸ் அப்படினா. பிரைம் நம்பர் அப்படினா the number which is divisible by 1 and itself. ஓகேங்களா? ஒன்னாலும் தன்னாலும் வகுப்படும் எண்கள் மட்டும்தான் நம்ம என்ன எண்கள்? பகா எண்கள் அப்படினு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ அந்த பகா எண்கள் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுல 8ஐ விட குறைவான எண்கள் என்னன்னு பார்க்கலாம். இந்த எண்கள் தான் வந்துட்டு பகா எண்கள். என்னது 2 3 5 7 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இந்த நம்பரை இதே நம்பரால வகுப்பட்டா மட்டும்தான் நமக்கு வந்துட்டு 1 கிடைக்கும். 13 13ஆல வகுத்து தான் வகுக்க முடியும். அந்த மாதிரி. சரிங்களா? இவங்க நமக்கு क्वेश्चन என்னது? less than 8 ன்னு கேட்டிருக்காங்க. அப்ப 8ஐ விட குறைவான எண். அப்ப இதுல 8ஐ விட குறைவான எண்னா 11 வந்து பெரிய எண். அப்ப 8ஐ விட குறைவானது 7. அப்ப நம்ம b செட் வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டோம். 2 3 5 7. சரிங்களா? அடுத்து என்ன அப்படினா இரட்டைப்படை எண்கள், இரட்டைப்படை பகா எண்கள், ஈவன் பிரைம் நம்பர்ஸ். இப்போ தமிழ்ல பாத்தீங்கன்னா எண்களின்னு கொடுத்திருக்காங்க. ஆனா இங்கிலீஷ்ல பாருங்க நம்பர்னு கொடுத்திருக்காங்க. ப்ளூரலா இருந்தா s இருக்கும். இங்க இருக்க மாதிரி. ஏன்னா 4 எண் இருக்கு. ஆனா இங்க பாருங்க இல்ல. இதில இருந்தே நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? ஈவன் பிரைம் நம்பர் அப்படிங்கிறது என்ன? ஒரே ஒரு எண் தான் இருக்கு. இதில இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். மீதி எல்லாமே வந்துட்டு ஈவன் நம்பர் இல்ல, ஆட் நம்பர்ஸ் தான். இரண்டு மட்டும் தான் ஒரே ஒரு ஈவன் பிரைம் நம்பர். அப்ப c செட்டுக்கு நமக்கு வர ஒரே ஆன்சர் 2. அதுக்கான ஹிண்ட் இங்கிலீஷ்ல क्वेश्चनலயே இருக்கு. நம்பர்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம 3 செட் கண்டுபிடிச்சிட்டோம். இதுல வந்துட்டு இந்த செகண்ட் சம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால நான் வந்துட்டு இத உங்களுக்கு சால்வ் பண்றேன். நம்மளோட இது வந்துட்டு பப்ளிக் எக்ஸாம் கோல் நோக்கி போயிட்டு இருக்கனால ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस தான் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் அப்படினு. சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு ஆன்சர் வேணும் அப்படினா கமெண்ட்ல வந்து ஆன்சர்னு சொல்லுங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இது நமக்கு LHS and இது வந்து RHS. ஃபர்ஸ்ட் நம்ம LHS எடுத்துக்கிறோம். இது பாருங்க a cross b minus c. ஃபர்ஸ்ட் நம்ம பிராக்கெட்ல இருக்கறத சால்வ் பண்ணுவோம். அதனால b minus c எடுத்துர்க்கேன். b செட் இந்த மைனஸ் பேரு டிஃபரன்ஸ். ஓகேங்களா? செட் டிஃபரன்ஸ். b டிஃபரன்ஸ் c. டிஃபரன்ஸ் அப்படினா ஒண்ணும் இல்ல, நார்மல் கழித்தல் தான். இந்த 2 இருக்கா? b ல இருந்து c ய கழிக்கிறேன். அப்ப b ல இருந்து c ல இருக்க இந்த ஒரு டேர்மான 2 நான் வந்துட்டு கழிச்சிட்டு மிச்சம் இருக்க நம்பரை எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ இந்த 2 வந்துட்டு நான் வந்து பென்ல அடிச்சிருக்கேன். நீங்க எக்ஸாம்ல வந்துட்டு பென்சில் யூஸ் பண்ணி லைட்டா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்ப நம்ம b - c கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் a cross b - c. இப்போ பாருங்க நம்ம a cross b - c வந்து கண்டுபிடிச்சிட்டோம். a ல வந்துட்டு 7 எலிமெண்ட்ஸ் இருக்கு, b ல வந்து 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு. அப்போ 7 × 3 = 21. 7 3 21. நமக்கு ஃபைனல் ஆன்சரா வரும்போது 23 வேல்யூ வந்து வரணும். ஆர்டர்டு பேர்ஸ். சரிங்களா? அடுத்து நம்ம வந்துட்டு RHS சைடு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்ச இந்த வேல்யூவை வந்துட்டு ஈக்குவேஷன் 1 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம பாருங்க a cross b வேல்யூ வந்து எடுத்துருக்கோம். a செட்ல 7 எலிமெண்ட், b செட்ல 4 எலிமெண்ட். அப்போ 7 × 28. நம்ம ஆன்சர் வந்துட்டு 28 எலிமெண்ட்ஸ் வரும். இப்போ இதே மாதிரி நெக்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம as usual a cross c கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 7 × 1 7 எலிமெண்ட்ஸ் வந்துருச்சு. நம்ம நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? டிஃபரன்ஸ். இது ரெண்டுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இது வந்து பெரிய ஸ்டெப்பாக போகிறதுனால நான் ஷார்ட்டாக வந்துட்டு இதிலே கேன்சல் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இங்கே இருக்க 1/2 1,2 இதில் கேன்சல் பண்ணிடணும். 2,2 அதே மாதிரி எல்லாமே இந்த மாதிரி 2 இருக்கிற டேர்ம்ஸை மட்டும் பார்த்து நான் வந்து கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ இந்த 28லேருந்து 7 போயிடுச்சுன்னா 21. ப்ரீவியஸ்லி நமக்கு 21 ஆன்சர் தான் நான் ஈக்குவேஷன் பண்ணேன். அப்போ அதை அப்படியே எடுத்து எழுதணும். இப்போ பாருங்க a cross b minus a cross c கண்டுபிடிச்சிட்டோம். இதை கண்டுபிடிச்ச ஈக்குவேஷனை ஈக்குவேஷன் 2 சொல்லி எடுத்துக்கிறோம். ரிசல்ட் எப்படி எழுதணும்னு பார்க்கலாம். ஸோ
ஃப்ரம் 1 and 2 அல்லது 1 மற்றும் 2 given கண்டிஷனு ஹென்ஸ் வெரிஃபைட் அல்லது என நிரூபிக்கப்பட்டது இல்லை என சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் ரிசல்ட் எழுதிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.